ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு பயிற்சி. இன்னைக்கு நம்ம கோர் கான்செப்டான ட்ரேட் செட்டப் மற்றும் ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த புல் பேக் என்ட்ரி பற்றி தான் நான் அதிகமான வீடியோஸ் இப்போ கொஞ்ச நாளாக போட்டுட்டு வரேன். ஏன் இதில் அதிகமாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, சார்ட்டில் அதிக நேரமும் சரி, அதிக இடத்துலையும் சரி, இந்த புல் பேக் என்ட்ரி தான் வந்து நமக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தராங்க. மற்ற விஷயங்கள் இருந்தாலும் இந்த புல் பேக் என்ட்ரி தான் மேஜர் ரோலாக வந்து சார்ட்டில் எல்லா டைம்லையும் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இது சரியான முறையில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வின்னிங் ரேஷியோ வந்து 100%. இந்த புல் பேக் என்ட்ரியோட டவுட்ஸ் இனி உங்களுக்கு வராது. இந்த தடவை நான் ரொம்ப கிளியர் கட்டாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப மெதுவாக தான் சொல்ல போகிறேன். ஹை லோ மார்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த சார்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிது. அதாவது ஒரு பையர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து செல்லர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லெவல் இப்போ பாருங்கள், அந்த பையர் கேண்டில் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 2 செல்லர் கேண்டிலும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அந்த பையர் கேண்டிலோட ஹை அண்ட் லோ இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹை லோ அந்த கேப்பில் நமக்கு எங்கே வந்தாலும் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ நம்ம லோ லெவல்லேருந்து ஹை லெவலுக்குள்ளே நமக்கு எங்கே வந்தாலும் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ அந்த லெவலுக்குள்ளே நமக்கு எந்த என்ட்ரி கிடைக்காதனால அடுத்தடுத்த மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. இப்போ ஒரு பையர் கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ மேலே ஒரு பையர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு செல்லர் கேண்டில் பிரிண்ட் ஆன மாதிரி இங்கே ஒரு பையர் கேண்டிலுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு செல்லர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. மேலே நம்ம எப்படி அந்த லெவல் மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஹை அண்ட் லோ இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த லெவலுக்குள்ளே நமக்கு லோலேருந்து ஹைக்குள்ளே நமக்கு எந்த இடத்துல வந்தாலும் சரி, இல்லை ஹை வரைக்குமே நமக்கு செல்லிங்க்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து புட் ஆப்ஷனில் ஒரு பை ட்ரேட் எடுக்கலாம். ஸ்பாட் சார்ட்டில் நமக்கு அந்த லெவலுக்குள்ளே வருதான்னு பார்த்துட்டு புட் ஆப்ஷனில் நம்ம ஒரு பை ட்ரேட் எடுக்கணும். இன்கேஸ் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிடணும். அந்த ட்ரேட் நமக்கு வேலிட் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லர் கேண்டில் வேல்யூபிள் ஆயிரும். அப்போ நம்ம பை என்ட்ரிக்கு தான் நம்ம பார்ப்போம். நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண லெவலில் இருந்து சப்போர்ட்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையர் கேண்டில் ஸ்ட்ராங்காக செல்லர் கேண்டில் க்ளோஸ் வைக்காதனால இந்த கண்டினியூஷன் இப்போ வந்து கன்சாலிடேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிள் கம்மியாயிருச்சு. மேலே இருந்து ஸ்ட்ராங்காக செல் பண்ணிட்டு வந்த செல்லர்ஸு இப்போ கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம இந்த லெவல்லையே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேட் செட்டப்புக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த லெவல்ல இருந்து நமக்கு கன்சாலிடேட் பண்ணதுக்கப்புறம் அந்த செல்லர் கேண்டிலை ஸ்ட்ராங்காக வந்து பையர் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்க. அந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். அந்த செல்லர் கேண்டில் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நடந்த விஷயத்த பாருங்கள். பையர் கேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிட்டு மேலே கொண்டு போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கிறாங்க. இப்போ கேப் ஃபில்லிங் எங்கே இருக்குன்னா அந்த ஸ்ட்ராங்கான பையர் கேண்டிலில் தான் இருக்கும். அப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டியது ப்ரீவியஸாக இருக்கிற செல்லர் கேண்டிலோட ஹை லோ. இங்கே ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டிலோட ஹை லோவை இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த செல்லர் கேண்டிலோட ஹையை அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மார்க்கெட் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோம்? நம்மளோட ரெசிஸ்டன்ட்டில் வந்தால் செல் பண்ணுவோம், சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணுவோம். அதாவது ரெசிஸ்டன்ட் போனால் புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம், சப்போர்ட்டுக்கு வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம். மார்க்கெட் ஃபஸ்ட் கேண்டில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக ட்ரா பண்ணி வச்சுருந்த இடத்துல கேப் ஃபில்லப் பண்ண ஆகாமல் இருந்த இடத்த ஃபஸ்ட் கேண்டில் ஃபில்லப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த ட்ரேடு நம்ம புட் ஆப்ஷனில் வாங்கியிருந்தோம்னா அந்த லெவலுக்கு அந்த ட்ரேடுகளோட ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கலாம். எக்ஸாக்டாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டான லெவலில் வந்து
நம்மளோட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷனில் ஒரு பை பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலையும் பிரேக் பண்ணி அடுத்தடுத்து நல்லாவே மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. இது பேங்க் நிஃப்டி சார்ட்டு. ரொம்ப அருமையான புல் பேக் என்ட்ரினா இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். மார்க்கெட்டு வந்து நல்ல ஒரு ஃபால் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அந்த க்ரீன் க்ளோஸை வந்து அடுத்தடுத்த வந்த செல்லர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. இப்போ நான் அந்த லெவலை வந்து மார்க் பண்ணிட்டேன், ஹை அண்ட் லோவை. ஸோ ஹை அண்ட் லோக்குள்ளே வந்தால் நம்ம ட்ரேட் எடுப்போம். அந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். அடுத்த வந்த கேண்டில் பாருங்கள், புல்லிஷாக எக்ஸாக்டாக வந்து நம்ம ஹை கிட்ட ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதில் என்ட்ரி ஆகிட்டோம். அதுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். அந்த கேண்டிலுக்கு மேலே நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். இப்போ அந்த லெவலில் நமக்கு ட்ரேட் கிடச்சதுக்கப்புறம் அந்த ஹை லெவலை வந்து எந்த கேண்டிலும் க்ளோஸ் வைக்கல. அடுத்தடுத்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு அந்த ரேஞ்சிலே வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு க்ளோஸ் வைக்கிற மாதிரி வந்தாங்க. அதை கிராஸ் பண்ணாதனால நம்ம வந்து எக்ஸிட் ஆகலை. அந்த லெவல்ல இருந்து நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. புட் ஆப்ஷனில் நம்ம பை பண்ணுற இந்த ட்ரேடை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தோம். இந்த புல் பேக் பாருங்கள், அடுத்த வந்த ஒரு செல்லர் கேண்டில் ஹையை க்ளோஸ் வைக்காதனால அடுத்தடுத்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அதே லெவலில் எக்ஸாக்டாக செகண்ட் டைமும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வராங்க. இப்போவும் ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்ட்ராங் செல்லர் கேண்டில் பையர் க்ளோஸ் வைக்காதனால அந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்காமல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதே இடத்துல வந்து ரேஞ்சாகவே இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கிறதுனால அந்த புட் ஆப்ஷனோட என்ட்ரியை வந்து நம்ம இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆச்சுன்னா அடுத்தது ஏதாவது வந்து நமக்கு ரிவர்சலுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த செல்லர் கேண்டிலை வந்து மார்க் பண்ணுறேன். அந்த லெவலை பாருங்கள், இப்போது ஸ்ட்ராங்காக வந்து அடுத்த வந்த பையர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. அந்த க்ளோஸுக்கு முன்னாடி இருந்த பையர் கேண்டில் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்அப் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போது நமக்கு ப்ரீவியஸாக இருந்த செல்லர் கேண்டில் வந்து இன்வேலிட் ஆயிரும். ப்ரீவியஸாக ஒவ்வொரு செல்லர் கேண்டிலும் நம்ம மார்க் பண்ணி பார்க்கணும், அந்த லெவலில் நமக்கு ஏதாவது கேப் ஃபில்லிங் ஆகிறதுக்கு பாசிபிளாக இருக்கான்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற அந்த செல்லர் கேண்டிலும் நான் மார்க் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண லெவலுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த லெவலுக்குள்ளே நமக்கு ட்ரேடு வந்தால் எடுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கிற அந்த பையர் கேண்டில் தான் இப்போ வந்து கேப் ஃபில்அப் பண்ணதுக்கு வருவாங்க. ஒன்று அந்த லெவல் வரைக்கும் வரலாம், இல்லைன்னா ஆஃப் ஆஃப் த கேண்டில் வரைக்கும் வந்துட்டு கூட போகலாம். கரெக்டாக அந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை பார்த்து நம்ம கேப்சர் பண்ணோன்னா இந்த ட்ரேடை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமான ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்க முடியும். இது ஒரு நல்ல என்ட்ரினே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் மெத்தடையும் நம்ம கரெக்டாக வந்து லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா சார்ட்டில் எந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோல்டு ட்ரேட் பண்ணியிருந்தோம். கோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நான் என்னோடய எக்ஸ்பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன்ஃபாலான மார்க்கெட்டில் ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வந்த செல்லர் கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த க்ரீனோட ஹை அண்ட் லோவை வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். அடுத்த வந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஹைலேயே வந்து நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஸோ அந்த ஹைக்கு மேலே இங்கே க்ளோஸ் பண்ணாலும் நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல்லையே தான் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சாக நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு வால்யூம் கேண்டில் வந்தது, ஆனால் பிரேக் பண்ணலை. அந்த லெவல்லேருந்து அடுத்தடுத்த ஸ்ட்ராங்காக செல்லர் கேண்டில் கீழே கொண்டு வந்து நமக்கு நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் தந்தாங்க. ஸோ இந்த லெவலில் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம அந்த செல்லர் கேண்டிலோட ஹையை க்ளோஸ் வச்சாதான் அடுத்தடுத்து மேலே போவாங்க. ஸோ ப்ரீவியஸாக என்ன செல்லர் கேண்டில் இருக்கோ அந்த செல்லர் கேண்டிலோட ஹை க்ளோஸ் வச்சாதான் மேலே போவாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி மார்க்கெட் கீழே தான் போச்சு. ஸோ இதை ஹோல்ட் பண்ணியிருந்தால் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் இதில் கிடச்சிருக்கும். புல் பேக் ட்ரேடிங்கில் எக்ஸாக்டான அதோட ஹை லோ மார்க் பண்ணுங்கள்.
ஒரு பையர் கேண்டில் ஒரு செல்லர் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதோட ஹை லோ மார்க் பண்ணி அதோட ஹை கிட்ட வர வரைக்கும் ட்ரேடுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் என்ட்ரி எடுங்க. அதோட ஹையை மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா எக்ஸிட் ஆயிருங்க. அதே மாதிரி ஒரு செல்லர் கேண்டில் பையர் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா அந்த செல்லர் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணி அந்த லோ கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். அந்த லோ கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா எக்ஸிட் ஆயிடணும். நமக்கு ரெசிஸ்டன்ட்ல வந்தால் புட் ஆப்ஷனில் பை பண்ணுவோம். சப்போர்ட்டில் வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.